அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ நீங்கள் டேட்டாஸ்லாம் டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டைப் பண்ண டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டேட்டா அடித்து வச்சுருக்கேன், ஒரு 7 டேட்டா அடித்து வச்சுருக்கேன். இதை ஆட்டோமேட்டிக்காக படிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்கும். அதில் கர்சர் வச்சுட்டிங்கன்னா 45, 34, 4, 56 இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக படிச்சுட்டு வரும். அந்த கமாண்டை எப்படி எக்ஸலுக்கு கொண்டு வருது? இப்போ ஆக்சுவலாக அந்த கமாண்ட் இது இல்லை. இந்த கமாண்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸல்லேருந்து கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வருது? இப்போ எக்ஸலில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த மெனுவில் இல்லாத, அதாவது இந்த ரிப்பனில் இல்லாத கமாண்டை நம்ம எங்கே போய் எடுக்கணும்னா, இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்னு ஒரு மெனு இருக்கும். ஆப்ஷன் ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். அந்த கமாண்ட் அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கு பாருங்கள், கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சூஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் இருக்குது பாருங்கள். அதில் போய் இந்த டாட்டை கிளிக் பண்ணி கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் இதை கிளிக் பண்ணிங்க. கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் இதை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது ரிப்பனில் இல்லாத கமாண்ட்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட கமாண்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ இதில் எனக்கு என்ன கமாண்டு வேணுன்னா, ஸ்பீக் செல்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை போய் எடுக்கணும். அந்த எஸ் சீரியலில் போய் பாருங்கள். எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் எங்கே இருக்குன்னா பாருங்கள், இதில் இருக்கும் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். அதாவது ஸ்பீக் செல்லுன்னு இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதை கொடுத்துட முடியாது. கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்டிங்கன்னா உடனே ஆட் ஆகும். இது கமாண்டு கேன் பி ஆடட் டு த கஸ்டம் குரூப். அதாவது கஸ்டம் குரூப்பில் தான் இது பண்ணலாம். ஒரு நியூ குரூப் கொடுத்துங்க, நியூ டேப் ஒன்று கொடுத்துங்க. நியூ டேப் ஒன்று கொடுத்துட்டு இப்போ ஸ்பீக் செல்ஸ்னு கொடுத்து ஆடு கொடுத்துருங்க. உடனே இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆட் ஆகணுன்னே இது என்ன செய்கிறீங்க, இந்த பாக்ஸை ஓகே கொடுத்துங்க. இந்த இப்போ என்ன செஞ்சாச்சு, ஸ்பீக் செல்ஸ்னு ஒரு கமாண்டை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்திங்கன்னா அந்த கமாண்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள். அதாவது இங்கே வந்துடும், இந்த பக்கத்தில் வரும். அதில் சப்போஸ் இல்லைன்னா இப்போ நம்ம என்ன நியூ டேப் கொடுத்துருக்கோம். நியூ டேபிள் இருக்குது. நம்ம நியூ டேப்பு தான் கொடுத்துருந்தோம், அந்த நியூ டேபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கர்சர் அப்படி வச்சுக்கிட்டு ஸ்பீக் செல்ஸ்னு கொடுத்திங்கன்னா போதும். இதே மாதிரி எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக படிக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இப்படி கர்சர் அப்படி வச்சுக்கிட்டு ஸ்பீக் செல்ஸ்னு கொடுத்திங்கன்னா போதும். அதாவது சவுண்டு கம்மியாக இருக்குங்க, ஆனால் கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் பட் சவுண்டு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் என்ட்ரி பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்பீக் செல்ஸ்னு ஒரு கமாண்டை சூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்ன டிஸ்பிளேயில் இருக்கோ அதை அப்படியே என்ன செய்யும், படித்து காட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.